மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. ஸோ நேற்று நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,031 வந்து முடிஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 1.32% பாசிட்டிவ். ஸோ ரீசெண்ட் டேஸில் இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்ங்க. சென்செக்ஸும் 1.42 இருந்திருக்கு. அண்ட் யூஎஸ்டி டு என்ஆர் வந்து 95.22 இருக்குது. 10 இயர் பால்டு வந்து ஆல்ரெடி அந்த இன்க்ரீஸ் ஆனது தாங்க இருக்குது. க்ரூட் ஆயில் பாருங்கள் $89 வந்துருச்சுங்க. ஒரு -7% விழுந்திருக்கு. அண்ட் கோல்டு அண்ட் காப்பர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. காலைல ஏறினது இறங்கவே இல்லை, சூப்பராக ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு எஃப்ஐடிஐ ரெண்டுமே பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ 822 கோடி, டிஐ 3857 கோடிங்க. டோட்டலாக 4679 கோடிக்கு வந்து மொத்தமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரேலிங்க. அப்புறம் வால்யூம் படி பார்த்தீங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோங்க. 45 ரூபா போயிடுச்சு பாருங்க, பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸ்பார்க் ஏறி இருக்கு, ஹெச்எஃப்சிஎல் இதெல்லாம் நம்ம பார்த்த கம்பெனி தான், எல்லாமே பயங்கரமாக ஏறி இருக்குங்க. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனியில் இன்னைக்கு பயங்கரமாக ஏறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே ஒன்றுனா பார்த்துடலாங்க, என்னென்ன நம்ம பேச வந்தோம் அப்படின்ட்டு. இவர் தாங்க எம்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோட மேனேஜர் வந்து மணிஷ் சௌந்தாலியா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் சிஇஓங்க. இவர் இதுக்கு முன்னாடி மூத்திரால ஒசுவாலால இருந்தார். இப்போ வந்து இந்த இதில் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஃப்ஏஎஸ் மே அவாய்ட் இந்தியா. ஸோ எஃப்ஏஎஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே திருப்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக டாலர் தான். ஸோ இந்தியா ரூபி இந்த அளவுக்கு சரிஞ்சதுனால எஃப்ஏஎஸ் மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. ஆஸ் ஆஃப் மே மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் 3.5 ட்ரில்லியன் உள்ள போட்டிருக்காங்க. இது வந்து போன வருஷம் என்டையர் வருஷத்தோட 40% அமௌண்ட் உள்ள போயிருக்கு. எஃப்ஏஎஸ் திரும்ப வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ருபி வந்து $96 இருக்கு. ஸோ ருபி வந்து ஒரு $91 $92 இருந்தால் வேணா அவங்க திங்க் பண்ணுவாங்க, அப்போ கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேங்கிங் சிஸ்டம் வந்து growth 10 to 12% இருக்கு இந்தியாவில். அப்புறம் இண்டெக்ஸ் growth 10 to 12%. பிஇ வந்து நிஃப்டி 50யோட பிஇ 22 to 23 இருக்கு. பெக் ரேஷியோ 2x தான். பட் இது வந்து ஃபேர் வேல்யூ தான் இருக்க தவிர சீப்பா இல்லை. ஸோ எஃப்எஸ் வர்றது கஷ்டம் தான். அதே மாதிரி தைவானோ கொரியன் மணியோ உள்ள வருது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்திய ஐடி செக்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப மேசிவாக டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. டாலர் ஃபாலோ ஆனால 8 to 10% growth காட்டுறாங்க. பட் ஸ்டில் அந்த இண்டஸ்ட்ரியில பெருசா மாற்றம் எதுவும் வரல. டாலர் குறைஞ்சனால தான் இங்கே ஏறு. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஐடி ஸ்டாக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் கான்ட்ரேரியன் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன. ஸோ இவர் வந்து கான்ட்ரேரியன் செக்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, அலுமினியம், காப்பர், அப்புறம் ஸ்டீலு, இந்த மாதிரி எமர்ஜிங் ரா மெட்டீரியல், ஏஐ எக்கோ சிஸ்டம், இந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் தான் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாரு. 3 to 4 இயர்ல ஹோட்டலில் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ லாங் டேர்மாக யோசிச்சு பாருங்க, ஓவர் த நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ் ஹோட்டல் தான் பயங்கரமாக வளரணும் அப்படிங்கிறாரு. ஸோ 4 ட்ரில்லியன் எக்கனாமி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,50,000 பிராண்டட் ஹோட்டல் ரூம்ஸ் தான் இருக்கு. இது வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறாரு. 5% ஆனுவலி தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இந்தியா வந்து ஹோட்டலில் வந்து பயங்கரமாக வளரும். ஸோ ஹோட்டலுக்கு பாருங்க அப்படிங்கிறாரு. ஸோ இவர் சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டரை வந்து அவாய்ட் பண்ணுங்க ஷார்ட் டேர்முக்கு. ஹோட்டலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அலுமினியம், காப்பர், ஸ்டீல், வேவில் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. இது யூஸாக இருக்குமான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், அதுக்கப்புறம் விசா, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து இந்த ஃபின்டெக் கம்பெனிக்கு வந்து டிஸ்பியூட் போட்டிருக்காங்க. அதாவது விசா இருக்குல்ல, அவங்க கிட்ட என்னன்னா 100 கோடிக்கு வந்து ரெக்கவரி கேட்கறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்சிசி அப்படின்னு இருக்கு. எம்சிசி மெர்ச்சன்ட் கேட்டகரி கோடு அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு 4 டிஜிட் கோடு உண்டு. இப்போ நீங்க வந்து கிராசரி வாங்கினீங்கன்னா அது ஒரு 4 டிஜிட்ல வரும். ஃபுட் ஐட்டம் வாங்கினா அதுக்கு ஒரு 4 டிஜிட் இருக்கும். இப்போ நம்ம கடையில் பில் போடும்போது ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்காங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒரு 4 டிஜிட் வச்சிருப்பாங்க. அதான் மெர்ச்சன்ட் கேட்டகரி கோட் அப்படிங்கிறது. இப்போ ரெஸ்டாரண்ட்னா 5812, கிராசரினா 5411, எஜுகேஷனா 8299. ஸோ இந்த கேட்டகரி கோடை வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக வாங்குவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிஸ்கால்ஃபிகேஷன் பண்ணி ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஐசிஐசிஐ பேங்க் சொல்லுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலுக்கு வந்து இப்போ 10% வாங்குறாங்க. பட் அதை வந்து அவங்க எஜுகேஷனில் போட்டாங்க. எஜுகேஷன் 2% தான் போடுறாங்க அப்படின்னா 8% அவங்க லாஸ். ஸோ விசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனி கிட்ட எந்தெந்த கம்பெனிட்ட வாங்குறோம் அந்த கம்பெனியில் 100 கோடி இந்த பேங்க் திருப்பி கொடுங்க, நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ தான் இதெல்லாம் பார்த்து பண்ணுறதுங்க. ஸோ ஆர்பிஐ வந்து 2025 நிறைய இந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதோட விளைவுனால தான் இப்போ 100 கோடி ரூபா திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம், இது வருதுனால அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம் தாங்க. நெக்ஸ்ட் ஹீட் வே பயங்கரமா இருக்குங்க. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, ஹீட் வே பயங்கரமா இருக்கிறதுனால ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ், ஏசி வந்து பயங்கரமா வித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 days மட்டும் டபுள் ஆயிருக்குங்க.
டபுள் டிஜிட் growth இந்த வருஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லோட்டி ஐஸ்கிரீம் எம்டி என்ன சொல்றாங்க, இந்த சம்மர்ல வந்து எங்களுக்கு விதவிதமான ஐஸ்கிரீம் பயங்கரம் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஹையர் ஏர் கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து நார்த்தன் வெஸ்டர்ன் ரீஜியன்ல பயங்கர டிமாண்ட் இருக்கு. ஸோ 35% இந்த மந்த்ல இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே வருண் பிரிவரேஜ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சூப்பரான சம்மர் இது, எங்களோட ஐட்டமும் பயங்கரம் வித்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்ஜி எலக்ட்ரானிக்கும் அதான் சொல்றாங்க. அதாவது எங்களோட டிமாண்ட் வந்து இந்த மேல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீட் ரொம்ப கஷ்டங்க, பயங்கர ஹீட் 48 47 அடிக்குது வெயில். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஸோ இந்த பார்த்தா ஹீட்னால நமக்கு அவசரப்படுறோம், பட் இந்த ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் ஏசிலாம் பயங்கரமா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்க இந்த கம்பெனி வேணா கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க, வருண் பிரிவரேஜஸ், ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ். ஸோ இதெல்லாம் டிப்பு கரைச்சா பை பண்ணலாம். என்னோட இது கிடையாதுங்க, இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. மெடிக்கல் டூரிஸ்ட் வந்து 2026 பயங்கர ரெவன்யூவா இருக்கும். வெஸ்ட் ஆசியா சேலஞ்ச் இருந்தாலும் அந்த வார்னால. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிடி அப்படின்னா மெடிக்கல் வேல்யூ டூரிசம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெவன்யூ இந்தியன் கம்பெனியில். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிடி ரெவன்யூ வந்து 639 கோடிங்க. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இந்த கான்ஃபிளிக் வந்து ரொம்ப டெம்பரவரி தான், டிஸ்டேஷன் வேர். ஸோ அதனால எங்களுக்கு பெருசான இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் வந்து 7% க்ரோத் மந்த் ஆன் மந்த் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வர்ற பேஷண்ட்லாம் ஈரான், அப்புறம் கென்யா, அப்புறம் எத்தியோப்பியா, உகாண்டா அங்கிருந்து நிறைய வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஆன்காலஜி, டிரான்ஸ்பிளான்ட், அந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு வந்து நிறைய வெஸ்ட் ஆசியாவில் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் அதை தான் சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆசியா, சவுத் ஆசியா பேஷண்ட் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக பங்களாதேஷ் பேஷண்ட் டிக்ளைன் ஆனால் கூட, ஏன்னா இந்தியா பங்களாதேஷ் கூட ஒரு பைலேட்டரல் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதனால அந்த பேஷண்ட் குறைவானா கூட நாங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெடிக்கல் வேல்யூ டூரிசம் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது 80 to 90% சீப்பாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான மருத்துவம் கொடுக்குறோம். அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல இமீடியட்டாக எல்லாமே கிடைச்சிட்டு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்டாக இருக்குது, நீங்கள் பார்த்து உங்கள் சிகிச்சை உடனே எடுத்துக்கலாம். அதனால என்ன சொல்கிறாங்க, 10 பில்லியன் சொல்கிறாங்க 2028. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ஹாஸ்பிட்டல் டூரிசம் பயங்கரமாக வாழ்ந்துட்டு வருதுங்க இந்தியாவில். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த், ஃபோர்டிஸ் இவங்களாம் இதில் வந்து முக்கியமான ஆளாக இருக்காங்க. இந்த மெரண்டா குளோபல் ஹெல்த். ஸோ பிஸ்னஸ் லைனில் வந்து 2 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன, அதோட டீட்டெயில் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து HDFC பேங்க். ஸோ HDFC பேங்க் வந்து ஏன் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முன்னாடி அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். ஜூலை 2024 இதோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 945ங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதாவது போஸ்ட் ஸ்பிளிட் போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி 1890 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 945 வந்துச்சு. இப்போ அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இன்னைக்கு அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 766 இருக்குங்க. -5.3 இருக்கு இயர் டு டேட்டில். ஸோ அதோட பெஞ்ச் மார்க் வந்து ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 11.5% கொடுக்கும். ஸோ 6.2 வந்து கம்மியாக தான் இருக்குது அதோட பெஞ்ச் மார்க்கை விட. ஏன் இந்த ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முக்கியமான ரீசனுங்க. ஃபர்ஸ்ட் அதோட பார்ட் டைம் சேர்மன் வந்து அந்த அட்டனு சக்கரபர்த்தி, நம்ம கூட வீடியோ பார்த்தோம். அவர் வந்து என்ன பண்ணார், ரிசைன் பண்ணாரு. அண்ட் ரிசைன் பண்ணும்போது அலைன்மெண்ட் வித் பர்சனல் வேல்யூ அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டாரு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து அவருக்கான சக்ஸஸர் யாருன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு கிக்கி மிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்டர்மாக போட்டிருக்காங்க. பட் என்னைக்கு நியூஸ் சேம்பர் ஒரு வாரம் ஒன்றுமே புரியல. நம்ம ரீசனாக கூட பார்த்தோம், நிறைய நம்ம பிஎஸ்சி பேங்க்ஸ்ல நிறைய பேருக்கு எம்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைமை HDFC பேங்க் வந்துக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா RBI கன்சர்ன்ஸ். ஸோ RBI வந்து ஒரு டீம்ஸ்லாம் வச்சு கன்சர்ன் இல்லைன்னு சொன்னாங்க. ஸ்டில் ஒரு பேன் இந்த பேங்க் வந்திருக்குங்க. ஸோ இதுதான் முக்கியமான ரீசன் இந்த இதோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு. அப்புறம் குளோபலாக நடக்கிற இந்த விஷயங்களுங்க, இன்டர்னலாகவும் பிரச்சனை இருக்குது, இந்த குளோபலாக நடக்கிற மற்ற மேக்ரோ விஷயம் எல்லாமே சேர்ந்தா இது வந்து இந்த அளவுக்கு அடிச்சிருக்கு. பட் அதோட கீ பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கோட ப்ராஃபிட் வந்து 10.7 இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்கு. டெபாசிட் வந்து +14.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்ஸ் வந்து 22.6% இருக்குங்க. அண்ட் NMI நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.5 இருக்கு, இது நல்லது தாங்க. அதுக்கப்புறம் அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் NPA 1.2 இருக்கு, நெட் NPA 0.4, சூப்பருங்க இது. அப்புறம் கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ வந்து 19.5, ஆக்சுவலாக மினிமம் 15% தான் இருக்கும், 19.7 வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வெல் அபோவ். ஸோ நல்ல கம்பெனி தாங்க. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, SOTPன்னு சொல்கிறாங்க, சம் ஆஃப் த பார்ட்ஸ். இவங்க பேங்க்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 722 இவங்களோட வேல்யூ, ஓகேங்களா, புக்ஸ் படி பார்த்தோம்னா. அப்புறம் HDFC ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து 22, அப்புறம் HDFC லைஃப் இன்சூரன்ஸில் 34, HDFC AMCயில் 31, அப்புறம் HDFC எர்கோ ஜெனரல் இன்சூரன்ஸில் 7, அப்புறம் HDFC செக்யூரிட்டி 11. இதெல்லாம் சேர்த்துனா 227 ரூபா வருது. பட் இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன, 766, கிட்டத்தட்ட 8% அண்டர் வேல்யூவாக இருக்குங்கிறாங்க இந்த ஸ்டாக்கை.
ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம என்னெல்லாம் அக்குமுலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்ஓடிபி நம்ம தான் பார்த்தோம். சம் ஆஃப் த பார்ட்ஸ் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 8% நமக்கு டிஸ்கவுண்ட் இந்த இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் இன் கிளாஸ் அசெட் குவாலிட்டிங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பாருங்க, 11,80,599 கோடிங்க. ஸோ ஒரு ஹை கிளாஸ் ஸ்டாக் இது, ரொம்ப அடிபடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் டைம் ஹையில் வந்து பாருங்கள் 1020 721 கிட்டத்தட்ட அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 300 உங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் லைன்ஸ் இப்போதைக்கு அக்குமுலேட் பண்ணுங்க 766 அண்ட் டார்கெட் வந்து 9,000+ அப்படி 900+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்ஐபி அப்ரோச்சே பண்ணுங்க, லாங் டேர்ம் வியூ வச்சுக்கோங்க, மினிமம் 3+ இயர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1200+ போகிறது கூட பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல கம்பெனி தாங்க. ஸோ நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க, இங்கே சொல்லியிருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல கம்பெனி தான், பரலாம் 700 பிலோ போனால் இன்னும் சூப்பர் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்க்கை யோசிச்சு நீங்கள் இதில் முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க சொல்லுது இந்த மெடான்டா குளோபல் ஹெல்த் இதையும் அக்குமுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டிப்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கரண்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1238. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரீசன் சொல்லியிருக்காங்க, ஒன்று பார்ப்போம். ஸோ இதோட டெய்ல் என்னன்னா, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் வாலடைல் கம்மியாக தான் இருக்கும், ரெசிலியண்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் டிமாண்ட் இருக்குது, வேல்யூ லைன் வித் பியர்ஸ்ன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க ஒரு பிஸ்னஸ் மாடல் சூப்பராக இருக்குங்க. ஸோ இவங்களோட கரண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, குர்காவில் 1440 பெட்டு, லக்னோவில் 757 பெட்டு, பாட்னாவில் 525 பெட்டு, 527, இண்டூரில் 175 பெட்ஸ், ராஞ்சியில் 300 பெட்ஸ் பெட்டு, அப்புறம் நோய்டாவில் 226 பெட்டுங்க. ஸோ பயங்கரமான இதுவாக இருக்குங்க. அது போக இவங்க என்ன சொல்கிறாங்க, கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25ல 13% மோர் பெட் கொண்டு வர போகிறோம் நொய்டாவில் அப்படிங்கிறாங்க. இண்டூர் லக்னோவில் இன்னும் நிறைய பெட் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட இது. அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் அக்குபையர் பெட் வந்து இவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு, அது வந்து இம்ப்ரூவ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஸ்டேட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிற 3 growth டிரைவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெட் எக்ஸ்பேன்ஷன் வந்து 2250 பெட் வந்து ஃபினான்ஷியல் 26 எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. டார்கெட் வந்து 3665 பெட்ஸுங்க. அவென்யூ ஆவரேஜ் ரெவன்யூ பெர் ஆக்குபைட் பெட் வந்து நல்லா இருக்கு இவங்ககிட்ட, அது வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் லென்த் ஆஃப் ஸ்டே வந்து 3.25 3.04 டேஸ்க்கு குறைஞ்சிட்டு வருது. இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. பெட் ஆக்குபைசி 60% ப்ளஸ் மெயின்மெண்ட் இருக்காங்க, இது ஒரு நல்லது. ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டியும் நிறைய இருக்குது அண்ட் ஆவரேஜ்லேருந்து குறைஞ்சிட்டு வருது, ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ மற்ற கம்பெனியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்டர் டிஎம் வந்து 63 PEல இருக்குங்க. ஸோ மேக்ஸ் ஹெல்த் 51, ஃபோர்டிஸ் 48, அப்போலோ 34, மெடாண்டாவும் 34, நாராயண் ஹெல்த் 46. ஸோ ஒரு நல்ல கம்பெனிங்க அண்ட் ஒரு நல்ல ஆக்குபேஷன் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இயர் ஆன் இயர் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காத்துறாங்க. அண்ட் ஏர்னிங் பெர் ஷேர் பாரு கிட்டத்தட்ட 5.36 இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பெருசாக டிக்ளைனும் இல்லை. அண்ட் இவங்களோட பிஎஸ்சி தாங்க. ஸோ இதில் வந்து இது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நல்ல ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு தெரிஞ்சு, அப்போலோ நல்ல ஹாஸ்பிட்டல் தாங்க, ஆஸ்டர் டிஎம் எல்லாமே நல்ல ஹாஸ்பிட்டல் தான். நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து பிக் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிஸ்னஸ் லைன்ஸ் கொடுக்குற கால். ஸோ நீங்களும் கொஞ்சம் இதை ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைன் பண்ணிடலாம் இது எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஓகே நண்பர்களே, இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.